சம்மர்னு வந்துட்டாலே நம்ம எல்லாருக்கும் இருக்க பெரிய ப்ராப்ளம் டேன் ஆகுறது. நம்ம எவ்வளோ தான் சன்ஸ்க்ரீன் போட்டாலும் வெயிலில் போயிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஃபேஸ் ஆகட்டும் இல்லைனா கை கால் இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா பிளாக்காக டேன் ஆன மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும். இதை கம்மி பண்ணுறதுக்கு நம்ம நிறைய ஹோம் ரெமடிஸ் ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க இந்த ப்ராடக்ட் தான் சான்ஃபி இன்ஸ்டன்ட் டேன் அண்ட் டெட் ஸ்கின் ரிமூவல் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஜெல். இந்த ஜெல் நம்ம யூஸ் பண்ணுறதுனால டேன் போயிட்டு ஒரு பக்கம் வந்து இன்ஸ்டாவில் ரீல்ஸ் இந்த மாதிரி வைரலில் போயிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஃபேக் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்னென்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த ப்ராடக்ட் பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டியூப்பில் வரும். இதை வந்து யூஸ் பண்ணும்போது டெட் ஸ்கின் ரிமூவ் ஆகிறது, டேன் ரிமூவ் ஆகும்னு சொல்லிட்டு இந்த ப்ராடக்ட்டில் கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அதோட டெக்ஸ்சர் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஜெல் மாதிரியும் இல்லாமல் நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்க்ரப் மாதிரியும் இல்லாமல் இருக்கும். அதாவது ஜெல் கன்சிஸ்டன்சி மாதிரி லைட்டாக நமக்கு இருக்கும். நீங்கள் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணும்போது நமக்கு சின்ன சின்னதாக வந்து ஒயிட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி ரோல் ஆகி வரும். அதை பார்த்ததுமே நிறைய பேர் வந்து டெட் ஸ்கின் ஃபுல்லாக வருதுன்னு ஒரு ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆக்சுவலி வந்து அது ப்ராடக்ட்டோட செல்லுலோஸ் அண்ட் டெட் ஸ்கின் இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி தான் நம்மளுக்கு வரும். ஸோ அது யூஸ் பண்ணதுமே நம்ம பாடியில் நிறைய டெட் ஸ்கின் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்க வேண்டாம். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு நம்ம ஸ்கின் மேலே டெட் ஸ்கின் வந்து பில்டப் ஆகிட்டே தான் இருக்கும். நம்ம அதனால தான் நம்மளுக்கு வந்து ஸ்கின் டல்லாக தெரியலாம், இல்லை டேன் அதிகமாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்மூத்தாக வந்து செட்டில் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த எக்ஸ்ஃபோலியேஷன் ஜெல் இந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது டெட் ஸ்கின் லேயரை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்போ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த ஜெல் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக ஹார்ஷாக இல்லாமல் லைட்டாக வந்து மசாஜ் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து ரோல் ஆகிட்டே வரும். இந்த மாதிரி ரோல் ஆகும்போது நீங்கள் நல்லா வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு 1 to 2 minutes இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து வாஷ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி பண்ணிகிட்டே வரும்போது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு பிரைட்னஸ் ஆகும். உங்களுக்கு பாடியில் இருக்க டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஸோ இந்த ஜெல் நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் நோட்டீஸ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் இந்த ஜெல் வந்து ஒரு இடத்துல வந்து அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த அப்ளை பண்ணிவிட்டு நான் லைட்டாக வந்து ஹார்ஷாக இல்லாமல் லைட்டாக வந்து இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது பிளாக் கலர் ரோல்ஸ் இந்த மாதிரி நிறையாவே இருக்குது. நல்லாவே தெரியுது உங்களுக்கு இதில் இருக்க டெட் ஸ்கின் எல்லாமே ரிமூவ் ஆகுது, நமக்கு ஃபீல் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ரப் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு 1 to 2 minutes இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம நார்மலாக வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பிளேஸில் நான் கொஞ்சமாக ஜெல் வந்து அப்ளை பண்ணி நல்லா வந்து மசாஜ் பண்ணி காமிக்கிறேன். அந்தளவுக்கு பெருசாக வந்து ரோல்ஸ் வரலை. அதே மாதிரி அதே பிளேஸில் தேர்ட் டைம் வந்து நான் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி உங்களுக்கு அந்தளவுக்கு பெருசாக இல்லை. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யூஸில் வந்து யூஸ் பண்ணும்போது சர்ஃபேஸில் இருந்த டெட் ஸ்கின், டர்ட், ஆயில் பில்டப் எல்லாமே அதிகமாக இருந்திருக்கும். அதனால் நம்மளுக்கு ரோல்ஸ் வந்து அதிகமாக இருந்தது. அதுவே கிராஜுவலி ரிமூவ் ஆக நெக்ஸ்ட் யூஸில் வந்து ரோல்ஸ் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ நம்ம யூஸ் பண்ணும்போது ஸ்கின் வந்து க்ளீன் ஆகிட்டு இருக்கு, நமக்கு நல்லாவே புரியுது. ஸோ வந்து யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக வந்து டேன் ஆகட்டும் இல்லை டெட் ஸ்கின் எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு ரிமூவ் ஆகுது. மற்றபடி வந்து இது வைரல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. லைட்டாக உங்களுக்கு வந்து ஸ்கின் பிரைட்டனிங்க்கும் டேன் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கும் ஸ்கின்னில் இருக்க டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணும். பட் இதில் இன்னொரு விஷயம் என்ன இருக்குது அப்படின்னா இது வந்து ஒன் டைம் யூஸில் பெர்மனன்ட் டேன் ரிமூவ் பண்ணுற ப்ராடக்ட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. டெம்பரவரியாக நம்ம டல்னஸாக இருக்குது, சர்ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இது ஹெல்ப் பண்ணும். இது வந்து யார் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மோஸ்ட்லி ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு கண்டிப்பாக இது யூஸ் ஆகும். பிகாஸ் ஸ்கின் வந்து ஸ்மூத்தாக க்ளீனாக நமக்கு ஒரு ஃபீல் ஆகலாம். ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருந்தால் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லதாக ஒரு நீங்கள் மாய்ஸ்சரைசர் போடணும். இல்லைனா ஸ்கின் வந்து உங்களுக்கு ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும். அண்ட் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தால் பேச்சஸ் பண்ணிக்கோங்க. ஆக்டிவ் பிம்பிள்ஸ் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஹார்ஷாக வந்து ரப் பண்ணக்கூடாது, அதிகமாகவும் யூஸ் பண்ணவும் கூடாது. ஸோ இது வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு டெய்லி யூஸ் பண்ணாமல் வீக்லி 1 to 2 times இந்த மாதிரி யூஸ் பண்ணாலே போதும். ஓவர் எக்ஸ்போஷன் இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்கின் பேரியர் டேமேஜ் ஆகலாம், இல்லைனா ரெட்னஸ், இரிட்டேஷன், சென்சிட்டிவ் ஸ்கின் எல்லாமே வரலாம். ஸோ அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். அண்ட் இது நிஜமாகவே வந்து டேன் கம்மியாகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இது யூஸ் பண்ணும்போது இன்ஸ்டண்ட்டாக கொஞ்சம் பிரைட்டர் லுக் கொடுக்கும். பிகாஸ் சர்ஃபேஸில் இருக்க டெட் ஸ்கின் ரிமூவ் ஆகும்போது நமக்கு பார்க்க ஸ்கின் நல்லா பிரைட்டாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான ஃபீல் ஆகும். பட் டீப் டேன் ரிமூவ் ஆகணும் அப்படின்னா நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறது, ப்ராப்பர் ஸ்கின் கேர், ஹைட்ரேஷன் இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் இருக்கும். ஸோ இது மிராக்கிள் ப்ராடக்ட் மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். ஸோ ஓவராலாக பார்த்தா சான்ஃபி இன்ஸ்டன்ட் டேன் அண்ட் டெட் ஸ்கின் ரிமூவல் எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஜெல் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையிங் மைல்டான ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸ்கின் ஸ்மூத்தான ஃபீல் ஆகணும், இன்ஸ்டன்ட் ஃப்ரெஷ்ஷான லுக் வேணும், டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ணுறதுக்கு மைல்டாக வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆனால் ஒரே நாளில் எல்லா டேனும் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. வாரத்தில் 2 டைம் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக சேஞ்சஸ் தெரியும். ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான எக்ஸ்ஃபோலியேட்டிங் ஜெல் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது மேஜிக் பண்ணாது, ஆனால் ஸ்கின் மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட் ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் உங்களுக்கு ஆஃபரில் நிறையா போயிட்டுருக்கு. ப்ராடக்ட் லிங்க் வந்து வீடியோக்கு கீழே டேக் பண்ணுறேன், லிங்க் கொடுத்துருக்கேன், வேணும்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதை யாராவது இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்கீங்களா, இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ உங்களுக்கு வேணுமோ அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.